1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்துல இப்படியாக பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நீங்கள் உங்களுடைய பிரயாசம் வீண் போகாது. ஸோ நம்முடைய பிரயாசம் கர்த்தருக்குள் வீண் போகாது என்று மக்களை, அதாவது சபையை உற்சாகப்படுத்துகிறார். அநேக நேரங்களில் நாம் பிரயாசப்படுகிறோம். ஊழியக்காரர்கள் ஊழிய காரியங்களில் அநேக பிரயாசங்களை ஏறெடுக்கிறார்கள். அதே போல தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பிரயாசம் அநேகருக்குள்ளே உண்டு. அந்த பிரயாசம் ஒரு நாளும் வீண் போகாது என்பதை குறித்து தெளிவாக அவர் சொல்லுகிறார். அது உண்மைதான். ஸோ இந்த நாளில் கூட அதை வைத்து ஒரு மிஷனரி வாழ்க்கையை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அவர் பேர் ரோலண்ட் பின்காம் என்ற ஒரு மிஷனரி. அவர் இங்கிலாந்தில் பிறந்தார். அவர் சூடானுக்கு 1872 அவர் பிறந்தார். 1893 21 வயது இருக்கும். அவர் அவர் ஃபெல்லோஷிப்பில் இருக்கும்போது சூடானை குறித்தான செய்திகளை கேட்டு சபையில் அந்த உற்சாகத்தில் தேவனுடைய கரத்தில் தன்னை அர்ப்பணித்து அவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டார். அப்போ சூடானுக்கு போவதற்காக அவர் தயாராகிறார். 21 வயதிலேயே அவரோடு சேர்ந்து இன்னும் 2 பேர் போகிறாங்க. தாமஸ் என்று இன்னொரு பெண்மணியும் போகிறாங்க. ஆனால் சூடான் தேசம் அப்படிப்பட்ட ஒரு தேசமாக அந்த நாட்களில் இருந்திருக்கிறது. எப்படின்னா, அநேக மக்கள் நோய்வாய்ப்பட்டு, அதாவது மலேரியா நோய் மற்ற நோயினால இறக்கிறவர்களாக அநேக இடங்கள்ல அப்படியே காணப்பட்டிருக்கிறது. ஸோ இவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போறதுக்கு முன்பாக அதை ரீச் பண்ண போறாங்க. ரீச் பண்ணும் முன்பாகவே அவரோடு போன அந்த தாமஸ் என்பவர் இறந்துட்டார். அவருக்கு அந்த நோய் தாக்கப்பட்டுச்சு, மலேரியா, இரத்தப்போக்கு அப்படின்ட்டு. அவரோடு கூட வந்தவங்களும் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அவர் ரொம்ப சோர்வடைந்து விட்டார். அங்கே இருக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக சோர்வை கொடுப்பவர்களாக, இங்கு நீங்க வாழ முடியாது, உங்க சந்ததி மட்டுமல்ல இனி வருகிற சந்ததியும் கூட வாழ முடியாத ஒரு தேசம், இந்த இடத்துல மக்களுக்கு நீங்க சுவிசேஷம்லாம் சொல்ல தேவையில்லை, அந்த மாதிரியான சோர்வுகள், அதாவது மக்களோட நெகட்டிவிட்டியான காரியங்கள் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால என்ன நடந்தது, அவர் திரும்ப வந்து விட்டார். ரொம்ப சோர்வாக வந்து விட்டார். அதுல அவர் எழுதின அந்த புக்கில் அப்படியாக எழுதுகிறார், என்னுடைய விசுவாசம் ரொம்ப சோதிக்கப்பட்டு ரொம்ப அடித்தளமாக போய்விட்டது. அந்த தோல்வியை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. பிரயாசத்தோடு போனாரு, முடியல. அப்ப திருப்பி கொஞ்சம் படிக்கிறாரு, நிறைய காரியங்களுக்கு. ஆனா உள்ளான மனதுல ஒரு தீயை போல அவருடைய அந்த தரிசனம் இருந்தது சூடானை குறித்து. திரும்பவும் சூடானுக்கு போலாம் அப்படின்ட்டு 1900, அதாவது நான் பார்க்கிறோம் 1893 போனாரு. திரும்பி 1900 அவர் திரும்பவும் போலாம்ட்டு கிளம்பி போறாரு. அங்க போனா இவருக்கு என்ன ஆயிடுதுன்னா, இவருக்கு மலேரியா வந்துருச்சு. மலேரியா வந்த உடனே திரும்பவும் ஒரு அனுப்பின அந்த சூடான், அதாவது அவங்க மிஷின் உடனே அவருக்கு தகவல் கொடுக்குறாங்க, நீங்க அங்க இருப்பது உங்களுக்கு நல்லதில்லை, அதனால திரும்பவும் உடனே நீங்க வந்துருங்க அப்படி என்று சொல்லுகிறார். அப்ப திரும்பவும் அவர் வந்துட்டார். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, செகண்ட் டைம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப அவருக்குள்ள பயங்கரமான ஒரு இது. அப்போதுதான் அவர் எழுதுறாரு, நான் வீட்டிற்கு திரும்ப வருவதை காட்டிலும் அங்கே இருந்திருப்பது நலம் என்று சொல்லுகிறார். அவருடைய புக்கில் அதோட பெயினை அவர் காட்டுகிறார். பிரயாசப்பட்டேன், அந்த பிரயாசத்திற்கு பலன் இல்லை, எனக்கு ஆசை அங்கே போய் மிஷனரியாக ஊழியம் பண்ணோம் அப்படின்ட்டு. சூழ்நிலைகள் பயங்கரமாக மோசமாக இருக்கிறது, நோய் பாதிக்கப்படுகிறது. அப்போ வந்துட்டாரு. ஆனால் அவருக்குள்ள தாகம், நான் எப்படியாவது நான் சூடானுக்கு தான் போகணும், அங்கே தான் ஊழியம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ திரும்பவும் 1901 4 பேர் ஒரு டீமாக திரும்ப போகிறாங்க. திரும்ப போகும்போது என்ன நடந்ததுன்னா, அவரோடு போன ஒரு நபர் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரு. அதே போல அவரோடு போன 2 நபர்கள் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா சூழ்நிலைகள் அப்படியாக இருக்கிறது. அங்க அறுவடை கிடையாது, அங்க ஆண்டவரை பற்றி தெரிந்தவர்கள் கிடையாது, நோய்வாய்ப்பட்டவர்களாக அநேகர் இருக்கிறாங்க. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, சூடான், எத்தோப்பியா, ஸோ அது பக்கத்துல. ஸோ அங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஆனால் தொழுநோயாளிகள் எக்கச்சக்கம். ஸோ அவர்கள் மத்தியில ஊழியம் பண்ணுகிறார்கள். ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு ரிசல்ட்டும் இல்லை. கொஞ்சம் பேர் தான் ஆண்டவருக்குள்ள வர்றாங்க. ஆனா சோர்வு அடையாம முதல் தோல்வி, 2வது பயணமும் தோல்வி ஆயிடுச்சு.
அப்ப இந்த 3வது பயணம் தோல்வி அடையக்கூடாது என்பதில் உறுதியாக விசுவாசத்தோடு அவர் வந்து ஊழியத்துல மேற்கொள்கிறார். அப்ப அவர் அந்த புக்ல எழுதுற ஒரு காரியம் ரொம்ப வியப்பாக இருக்குது. என்ன சொல்றாருன்னா, நான் இங்கே நிற்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய விசுவாசம் ஒன்று. 2வது என்னை அனுப்பின என்னுடைய மிஷன்ஸ், அதாவது என்னை அனுப்பின நபர்கள் எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 காரியம் என்னை இங்க நிக்க வைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படி பண்ணும்போது திடீரென்று ஒரு போர் வருகிறது. அந்த போர்க்காலங்கள்ல மிஷினரிகள்லாம் நீங்க வெளியே வந்துருங்கன்னு சொல்றாங்க. அவங்க இருந்தவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஒரு 5 இயர்ஸ் போர் நடக்குது. அப்ப அந்த போர் முடிஞ்ச உடனே திருப்பி மிஷினரி போலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க திரும்பி போறாங்க. அவரு அப்படியாக சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து அ அ அந்த ஆரம்ப நாட்களில அந்த 3ஆம் பயணத்துல போயி ஊழியம் பண்ணும்போது 48 பேரு ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. அவங்கள விட்டுட்டு திரும்பி வந்தோம். ஆனா திரும்பி அவங்க போய் பார்க்குறாங்க. ஸோ வாட் அ வொண்டர்ஃபுல் ரிவைவல். 10,000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அது வந்து பல மடங்கான பிரேயர் செல்ஸ் அதன் மூலம் பெருகி அவங்க போட்ட விதை ஒரு நாளும் அழியாதபடி ஒரு பெரிய பலனை கொடுத்து ஒரு எழுப்புதலுக்கு ஒரு காரணமாக இந்த ரோலண்ட் பின்காம் அவர் வந்து இருந்தார். எவ்வளவு முறை தோல்வி வந்தாலும் அதை பார்க்காதபடி திரும்பவும் முயற்சி எடுத்தார். கர்த்தருக்காக பிரயாசப்படும் போது, கர்த்தருக்காக நம்ம வந்து காரியங்களை செய்யும் போது, கர்த்தருக்காக நம்ம வந்து பணித்தளத்திற்கோ இல்லாவிட்டால் ஊழிய தளத்திற்கோ இல்லாவிட்டால் கர்த்தருக்காக விதைக்கிற காரியங்கள், கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள் ஒரு நாளும் வீண் போகவே போகாது என்பது நம்ம இந்த ரோலண்ட் பின்காம் அந்த சூடான் மிஷினரியோட வாழ்க்கையில இருந்து நான் பார்க்க முடிகிறது. அதனால இதை பார்த்து கொண்டு இருக்கிற என்னுடைய சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில பின்னாடி தோல்விகள் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தினால ஏதோ ஒரு இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஸோ நம்முடைய பிரயாசம் கர்த்தருக்குள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.